ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முளைக்கீரை குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முளைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். கீரை குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பைத்தம்பருப்பில் செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே வெங்காயம், தக்காளி அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். பைத்தம்பருப்புங்கிறனால டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், முளைக்கீரையில் வந்து நிறைய வந்து மண்ணெலாம் இருக்கும். இந்த கீரை கூடயே நிறைய பில்லு, செடி இதை மாதிரி நிறைய வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். முளைக்கீரை எப்போதுமே நல்ல 1க்கு 2 வாட்டி நம்ம அதை பார்த்து தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறதுமே ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மண் நிறையா இருக்கும். அந்த மண்ணோடு நம்ம செய்ய முடியாது. அதனால் 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கீரையை. அதுக்கப்புறம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். மிளகாத்தோட பச்சை வாடை எல்லாமே போய் நல்லா குழம்பு கொதிக்கணும். இப்போ நான் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதை குழம்பு இறக்குறப்ப நம்ம சேர்க்கணும். பாருங்கள், கீரை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கீரையை சேர்த்துடணும். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் செக் பண்ணி பார்க்கணும் கீரை வெந்துடுச்சா அப்படின்ட்டு. அதில் உள்ள தண்டெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காயில் நம்ம பெருஞ்சீரகம் லைட்டாக அரைச்சி ஊற்றலாம். அப்படி சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கீரையில் உள்ள தண்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை நம்ம கையில் எடுத்து மசித்து பார்த்தாலே மசிஞ்சிடும். இப்போ வெந்துட்டுன்னு அர்த்தம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துட்டேன். தேங்காவையும் இந்த பூண்டையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பை இறக்கிட வேண்டியதுதான். இறக்கி இதோட தாளிப்பு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு நம்ம தாளித்தாலே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் முளைக்கீரை வந்து சீசன் டைம் தான். எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது ஈவினிங் டைமில். கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த கீரையாக இருந்தாலுமே நம்ம வாரத்தில் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கீரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது. பசங்களுக்குமே கொடுக்கலாம். தாளிக்கிறப்ப நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். பெருஞ்சீரகம் மட்டுமே போதும். பாருங்கள், சேர்த்துட்டேன். அவ்வளோதான். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.